பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான 4 திக்ருகளை பார்க்க போறோம். இந்த திக்ருகளை நீங்கள் ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் ஒரே கணமே நிறைவேறும். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திக்ருகள். இதை எல்லாமே நம்ம தூண்கள்னு சொல்லுவோம். துவா ஏற்கப்படக்கூடிய தூண்களாக நம்ம இதை கருதலாம். இது இருந்தா ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு துவாவை தாங்கி நிற்கக்கூடிய அளவுக்கான ஒரு தூண்கள். அது ஒரு தூண் இல்லை, 2 தூண் இல்லை, 4 தூண்கள் தான் இது. இதை ஆலிம்களே சொல்றாங்க, இது இல்லாத துவாக்கள் ஏற்கப்படுவதில்லை. இதுதான் துவா கேட்பதற்கான சிறப்பான முறை அப்படின்லாம் அறிவிச்சிருக்காங்க. இப்ப அந்த தூண்களை பார்க்கலாம். அதுல முதல் தூண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய துவாவை அல்லாஹ் ஏத்துக்கணும்னா அவங்க யாரா இருக்கணும்னா அல்லாஹ்வை வணங்குறவங்களா இருக்கணும். அப்ப நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம்னு சொல்லக்கூடிய அந்த களிமாவை சொல்லணும். லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கக்கூடிய அந்த களிமாவை நீங்கள் சொல்வது அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்படி நாம அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹும் நம்மளுடைய துவாவை ஏற்றுப்பான். இப்ப நாம அல்லாஹுக்கு அடிமையா இருந்தாதான் இந்த அடிமைக்கு தேவையானதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹும் பொறுப்பேற்று அவன் என்ன பண்ணுவான், நம்ம கேட்கக்கூடியதை கொடுப்பான். அல்லாஹ் இந்த உலகத்துல மாறு செய்யறவங்களுக்கே நிறைய கொடுத்துருக்கான். அப்ப அடிமையா இருக்கிறவங்க எதையாவது உரிமையா கேட்டா கொடுக்காம இருப்பானா? அதனால முதல்ல களிமா ஓதுங்க, லா இலாஹா இல்லல்லா. ரெண்டாவது, இதுதான் முதல் தூண். ரெண்டாவது தூண் பாத்தீங்கன்னா இஸ்திகஃபார். இஸ்திகஃபார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அல்லாஹ் இந்த உலகத்துல மனிதனை படைக்கும் போதே பாவம் செய்யக்கூடியவர்களாகவே படைத்துட்டான். அவங்க பாவம் செய்யக்கூடிய தன்மையுடையவங்க தான். இவங்க நிச்சயமா பாவம் செய்வாங்க. ஆனாலும் பாவத்தை வருந்தி ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டா நான் பாவத்தையும் மன்னிச்சு பகரமா நன்மையை எழுதி அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுப்பேன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இஸ்திகஃபார் செய்யணும் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகும், செல்வம் அதிகமாகும், கவலைகள், துன்பம், துயரம், நோய் எல்லாமே நீங்கும். அப்போ பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது துவாக்கள் ஏற்க வைப்பதற்கு பெரும் அந்தஸ்தா இருக்கு. ஆலிம்கள், நபிமார்களுடைய துவாக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்திகஃபார் இல்லாம துவாவே ஆரம்பிக்காதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்கும். குரான்லேயே பல துவாக்கள் அதுக்கு சாட்சியா இருக்கு. அப்ப ரெண்டாவது இஸ்திகஃபார் ஓதுறதுக்கு நீங்க ரப்பிக்கு ஃபிர்லி ஓதிக்கலாம். இல்ல வேற எந்த இஸ்திகஃபார் வேணா ஓதலாம். உங்களுக்கு எளிமையா சொல்றேன், ரப்பிக்கு ஃபிர்லி ஓதிக்கலாம். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய ஒரு இஸ்மை. அந்த இஸ்மை கொண்டு அவனை அழைக்கும் போது ஒண்ணு அவனை அழைப்பதன் மூலமாக அவன் பதில் சொல்றான், இன்னொன்னு அந்த இஸ்முடைய தன்மையை கொண்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வான். அப்ப யா முஜீபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்மை கொண்டு அழைத்தீங்கன்னா அவனுடைய பெயரையும் அழைத்து விட்டோம், அவனுடைய பண்பையும் கூப்பிட்டு அழைத்து விட்டோம். அப்ப துவாவை ஏற்பவனே அப்படின்னு அழைக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுவான், துவாவை ஏற்றுக்கொள்வான். அப்ப நம்மளுடைய துவாக்கள் எத்தனை வேணா நம்ம கேட்கலாம். நமக்கு 100 தேவைகள் கூட இருக்கு, 100 ஆசைகள் கூட இருக்கு. ஆனா யார் அதை நிறைவேற்றுறது? அல்லாஹ் தான் ஏற்றுக்கணும். துவாவை ஏற்பவனாக அவன் தான் இருக்கான். அதனால நான் கேட்ட அத்தனை நீ ஏத்துக்கோ, அதை கபுல் செய்யின்னு சொல்லிட்டு யா முஜீபு ஓதுறீங்க. கடைசியா நான்காவது என்ன ஓதுறீங்க? சலவாத் ஓதுறீங்க. சலவாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம கேட்கக்கூடிய ஒரு துவான்னு சொல்லலாம். நீங்க செலவாத்தை பொறுத்தளவுக்கு எந்த செலவாத்து வேணா ஓதலாம். சின்ன செலவாத்து, பெரிய செலவாத்துன்னு ஓதலாம். இங்க பாத்தீங்கன்னா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் அப்படிங்கக்கூடிய செலவாத்தை போட்டிருக்கோம். நீங்க எந்த செலவாத்து வேணா ஓதலாம். ஆனா இந்த செலவாத்தை ஓதுவது மூலமாக ஒவ்வொரு தடவையும் நபி அவர்களுடைய பரிந்துரை நமக்கு கிடைக்குது. அவர்களும் நமக்கு என்ன பண்றாங்க, அல்லாஹ்விடத்துல துவா செய்யறாங்க. அல்லாஹும் என்ன சொல்றாங்கன்னா, யாரெல்லாம் நபிக்காக துவா செய்யறாங்களோ அவர்களுக்கு அதே போன்று நான் என்ன பண்ணுவேன், இந்த உலகத்துல அவர்களுக்கும் சிறப்பை கொடுப்பேன். எல்லாவற்றுக்கும் மேல அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான். ஒரு செலவாத்துக்கு 10 தடவை அல்லாஹுடைய அருள் கிடைக்குது. 10 அருள் அப்படிங்கிறது நம்மளுடைய 10 விஷயத்துக்கு அல்லாஹுடைய அந்த பாசம் இல்ல அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப 10 மடங்காக அருள் கிடைக்கக்கூடிய செலவாத்தையும் ஓதிக்கணும். இப்ப இதை 4 எத்தனை தடவை ஓதணும்னா 40 முறை ஓதலாம். இப்ப இந்த 4 எத்தனை முறை ஓதணும்னு பாத்தீங்கன்னா 33 முறை ஓதுங்க. ஒரே அமர்வுல ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு உங்க துவாவை கேளுங்க. அல்லாஹ் என்ன பண்ணுவான், மறுக்காமல் கபுலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். நான் தொடர்ச்சியாக உங்களுடைய கமெண்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததையும் சிறந்ததை கொடுப்பான், கவலைப்படாதீங்க. அல்லாஹ் இடத்துல உங்களுக்கான துவா செய்து கொண்டுதான் இருக்கேன். உங்க துவால எங்களையும் சேர்த்திக் கொள்ளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயன் தரக்கூடிய அமல் தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஒரு சதக்காவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.